இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் திருச்சி மறை மாவட்டம் பொன்மலையில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலயம். பொன்மலை பகுதியோட சிறப்பம்சமே பொன்மலை எனப்படுகிற ஒரு சிறிய குன்று தான். அந்த காலகட்டத்துல கர்நாடக யுத்தம் நடந்த காலத்துல ஆங்கிலேயர் படைகள் இந்த மலையோட அடிவாரத்துலதான் கூடாரம் அமைச்சு தங்கி இருந்ததாங்க சொல்றாங்க. அவங்க தங்கி இருந்து யுத்தம் முடிஞ்சு தாய் நாட்டுக்கு போகும்போது அவங்க கொண்டு வந்திருந்த இந்த பொற்காசுகளை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. சிதறி கடந்த பொற்காசுகளை பார்த்த மக்கள் அதை திரட்டி சேகரிச்சாங்க. அதனாலதான் இந்த மலைக்கு பொன்னு மலைன்னு பேர் வந்துச்சு. காலப்போக்குல தான் அது பொன்மலைன்னு பெயர் மாற்றம் அடைஞ்சது. எம்முடைய பொன்மலை பங்கு என்பது பாரம்பரிய ஒரு பங்கு. திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பழமையான பங்கிலே இது ஒரு வளர்ச்சியடைந்த பங்கு. குறிப்பாக 1930ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பங்கு இன்னும் 4 ஆண்டுகளிலே நூற்றாண்டு விழாவை கொண்டாடி மகிழ இருக்கின்றது. 1929ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் நாள் அன்றைய திருச்சி மறைமாவட்ட ஆயர் அகஸ்டின் பைசாண்டியர் அவர்களால் ஆலயத்திற்கான அடிக்கலானது நாட்டப்பட்டது. அதன் பின்னர் 1930ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் நாள் புனித வளனார் ஆலயம் என பெயர் பெற்று அந்நாள் வரை சி டைப் மைதானத்தில் நடைபெற்று வந்த எல்லா வழிபாடுகளும் புனித வளனார் ஆலயத்தில் நடைபெறலாயின. 1995ஆம் ஆண்டில் அன்னாள் பங்கு தந்தையான அருட்பணியாளர் செல்வராஜ் அவர்கள் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். 1996ஆம் ஆண்டில் அருட்பணியாளர் ஜேம்ஸ் செல்வநாதன் பங்கின் பொறுப்புகளை ஏற்ற பொழுது முன்னாள் பங்கு தந்தை ஆனவர் விட்டு சென்ற அனைத்து பணிகளையும் இவர் சீரும் சிறப்புமாக செய்து முடித்தார். புதுப்பிக்கப்பட்ட ஆலயமானது 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் நாள் அன்று முன்னாள் பங்கு தந்தையான அருட்பணியாளர் செல்வராஜ் அவர்களின் முன்னிலையில் திருச்சி மறை மாவட்டத்தின் அன்றைய அப்போஸ்தலிக்க பரிபாலகரான மேதகு ஆயர் பீட்டர் பெர்னாடோ அவர்களின் தலைமையில் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது.